வந்து ஆமா. அந்த அது பொசிஷன் எப்படி ஸ்டேட்டஸ் வாயு எப்படி 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 நிஷ்டையில நிஷ்டையில இருக்கும்போது அந்த வாயு ஓட்டம் எப்படி இருக்கும்? மேலே கீழே இருக்குமா, இல்லை வெளியே போகுமா, இல்லை சைலண்டா இருக்குமா? ஜபம் வேற, ம். சுகம் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சாந்தி எடுக்கிறது வேற, நிஷ்டை வேற. 3 வேற வேற. சரி தனித்தனியா சாமி சொல்லியிருக்கிறாரு. சரி. அப்ப அவன் நிஷ்டை பயிற்சி எப்படி பண்ற உலக சொல்றது? ம். கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. உலக சாந்தி ஆ. புஸ்தகத்துல ம். வித்த புதுசா உபதேசம் வாங்கினவங்க எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதுல ஒண்ணும் மாற்றம் வராது. அது வந்து ம். பேஸ் அதுதான். சரி. அடிப்படை மாறவே மாறாது. ம். அப்ப அதுல நீங்க கூடவே பேசலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ம். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல 30, 35 நிமிஷம் பண்ண சொல்றாரா? ம். இல்லைங்களா? ஆமா. அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் பாடியில எனர்ஜி இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு ம். 1, 1 1/2 மணிக்கு பண்ணலாங்கிறாரு. ம். 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 அப்படி பண்ணும்பொழுது எந்த மாரி ம். பண்ணணுங்கிறதுக்கு தான் சித்தவதையை பத்தி நெறைய இடங்கள்ல நெறைய விதமா சாமி சொல்லியிருக்காரு. ம். ஆனா, அதுல வேர்வை வர வேண்டும். ம். அதிர்வு வர வேண்டும். என்ன? ம். ம். அழுத்தம் வர வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வந்தா தான் நீங்க சரியா ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? சரி. ம். அப்போ 30, 35 நிமிஷம் பண்றீங்க. அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு தோட்ட வேலை செஞ்ச மாரி, ஒரு ஒர்க் பண்ண ம். மாரி உங்களுக்கு வெப்பம் உண்டாகுது உடம்புல. ஒரு பேசினா ம். கூட கொஞ்சம் வெப்பம் உண்டாகுதுல்ல? ஆமா. அந்த மாரி வெப்பம் உண்டானால உடல்ல குளிர்ச்சியா பண்றதுக்காக உடல் ஆட்டோமேட்டிக்கா செயல்பட்டு வேர்வைய வெளியேற்றுது. ம். ம். அப்ப கரெக்ட்டா பயிற்சி பண்ணியிருக்கீங்கிறதுக்கு அடையாளம் அது. ம். ம். அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, நீங்க கரெக்ட்டா ம். ஒரு ஒர்க் ஜீவனுடைய உள் ம். மார்க்கத்தை நன்றாக்குறதுக்கு நீங்க வேலை ம். தான் செய்றீங்க. என்ன? ம். 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 வேலைய செய்யும்போது உங்களுக்கு அந்த வேலையினால வந்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது? நரம்புகள் அது டயர்ட் இது எல்லாம் டயர்ட் ஆகுது. நாடிகள் ம். வேலை செய்து ம். ஒரு சோர்வுக்கோ அல்லது ஓய்வு ம். கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கும். ம். இதுக்கு ஒரு சின்ன கிராசிங் தான் பண்றேன். இந்த ஆனந்த மார்க்கின்னு ஒரு இடம். அவங்க வந்து ம். ஒரு உபதேசம் குடுக்குறாங்க. அந்த ம். உபதேசம் அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, ம். பாபா நாம் பலம் அப்படின்னு ஒரு டான்ஸ் மாரி. கால 2யும் ம். இணைக்கணும், மறுபடியும் பிரிக்கணும். அப்புறம் ம். கை ம். 2 போடணும். இந்த டான்ஸ் ஒரு ம். 20 நிமிஷம் சொல்லுவாங்க. ம். ம். வார்த்தையும் சொல்லிக்குவாங்க. நாம ஆமா. தனித்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இத பண்ணி ம். முடிச்சு நிமிஷம் கழிச்சு எப்படா உட்கார ம். சொல்லுவாங்கன்னு இருக்கும். ம். ம். அப்புறம் உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லி இப்போ ஆமா. நீங்க பூர்வ மத்தியில பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாமா. அப்படி சொல்லும்போது, என்ன ஆகும்னா, ம். மனசு இவ்வளவு நேரம் எப்பா ஓய்வு எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது இல்லையா? அப்போ ம். உடனே அமைதியா சொன்னது கேட்டு, ஒழுங்கா புருவ மத்தியில பாருன்னா பார்க்கும். ஏன்னா, அப்பா இவ்வளவு நேரம் அப்படி இப்படின்னு வேலை செய்ய வேண்டியதா அதான்யா. இருந்தது. நிம்மதி ஆமாய்யா. ரெஸ்ட் ஓஷோ இப்போ ஓஷோ கூட அதான் சொல்லுவாரு. நல்லா டான்ஸ் ஆடிட்டு உட்கார்ந்தா தான் மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னுவாரு. நீங்க அந்த சொல்ற மாரி அதே மெத்தட் தான். அதே மெத்தட் தான். ம். இதுல சாமி நம்மளுக்கு இப்படி பயிற்சிய வந்து சரியா சீரா, அதாவது ம். கரெக்ட்டா சாமி மாரி ஆசனம் போடணும். உட்டியானா ம். பந்தம் சாமி இருக்கிறாரு. நீங்க அத கவனிக்கணும். அதாவது ம். 12 ஸ்டெப் இருக்கு சாமி போட்டிருக்கிறதுல. தனியா எனக்கு சொன்னா நான் 12 ஸ்டெப் தனியா சொல்லுவேன். ம். சரிங்களா? அந்த 12 ஸ்டெப்ல சாமி உட்கார்ந்திருக்கிறாரு. என்ன? ம். அந்த ம். 12 கரெக்ட்டா பொசிஷனா உட்கார்றது. சரிங்களா? இடுப்பு, ம். கழுத்து, எல்லாம் நேரா இருக்கணும். நாக்கு அன்னத்துல ஒட்டி இருக்கணும். கடவா பல்லு ம். கடிச்சிருக்கணும். சரிங்களா? ம். அதாவது தூக்குறதுக்கு நீங்க கடவா பல்ல கடிச்சிட்டு, வாய ம். சப்புன்னு விட்டு தான் தம் கட்டி தான் தூக்குவீங்க இல்லையா? ஆமா. அந்த ம். போடுறதுக்கு கடவா பல்ல கடிக்க வேண்டியிருக்கு. இத ம். வந்து திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ம். ம். ஆ அப்ப அதுக்கும் சம்மந்தம். நீங்க கடவா பல்லு 2யும் கடிச்சு பார்த்தீங்கன்னா, ம். நெத்தி பொட்டு பக்கவாட்டுல இருக்கக்கூடிய என்ன ம். கண்ணோட ம். பக்கம் நெத்தி பொட்டு பக்கவாட்டுல இருக்கிற அந்த நாடி நரம்பு அசையும். நீங்க ஏதாவது மென்னா அந்த 2 நரம்பும் அசையும். 2 பக்கமும். ம். 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 தொடர்பு இருக்கு. அந்த ம். மாரி ம். அந்த காத்துல கடிச்சுக்கிறது ஒண்ணு, நாக்கு ம். மேல் அன்னத்துல சப்புன்னு ஒட்டி இருக்கிறது ஒண்ணு, நாக்கு ம். பல மாற்றங்கள் உண்டாகும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ம். அந்த மாதிரி நீங்க இத அப்போ இந்த ஜபத்த அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து கை 2ம் சின்முத்திரை போட்டு, கை ம். 2யும் முன்னால நீட்டியிருக்கணுங்க. ம்.
ம். அந்த முட்டங்கால் மேல மணிக்கட்டு இருக்கிற மாரி இருக்கணும். ஆனா, ம். இடது கை வந்து இடது பக்கமா திரும்பி இருக்கணும். வலது கை வலது பக்கமா திருப்புறதுக்கு அப்படி பெரட்டி ம். வச்சிரணும். ம். ம். அந்த தூக்கு குறையக்கூடாது. ம். அப்படி பண்ணா அந்த உடம்பு வந்து அந்த கம்பீரமா, நட்டமா இருக்கிற பொசிஷன், மார்பு, வயிறு அதிகம் அசையாம இருக்கும். ம். அப்போ ம். கீழ இருக்கிற பகுதி அதிகம் அசையுதுன்னு தான் ஒட்டியானா பந்தம் போட்டிருக்கிறோம். லேசா ம். உள்வாங்கியிருக்குங்களா? ம். ம். அப்புறம் நெஞ்சுக்குழி மட்டும் லேசா உள்ள போயிட்டு வரும் நுரையீரலு. ம். ம். அந்த தொண்டையில இந்த பொட்டு வைக்கிற இடத்துல வந்து லேசா லைட்டா மென்மையா ஒரு அதிர்வு உண்டாகும். அதுதான் சாமி ம். நெஞ்சு தொண்டைக்குள்ள இருந்தோ சரியான ஒரு சின்ன அதிர்வு உண்டாகும். அதுதான் சரியான கதி. ம். சரிங்களா? ம். ம். இப்போ நீங்க இவ்வளவு நேரம் இப்ப பயிற்சி பண்ணிட்டீங்களா? இப்பதான் நீங்க ம். ஜெபம் பண்ணணும். இப்ப ம். ஜெபம் ஓய்வு எடுக்க வேண்டிய அந்த இவ்வளவு நேரம் பண்ண அந்த ம். பிரயாசை சாந்தி ம். கொடுக்க வேண்டி, சுகம் ம். எடுக்க வேண்டி, ம். அப்ப சாதாரண சுவாசத்துல இருங்கன்றாரு. அந்த ம். சாதாரண சுவாசத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா 2 கண்ணும் புருவ மத்தியில அசையாம நிக்கணும். கண்ணும், கண்ணோட பார்வையும். ம். மொத்தமும் புருவ மத்தியில குவியணும். என்ன ம். நெத்தி ஆத்ம அனுபவஸ்தானம்னு வள்ளலார் சொன்ன மாரி நெத்திய சாமி பார்க்க சொல்றாரு. நீங்க ம். இவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணது மூலியமா இந்த பிராணன் இப்ப என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க. எங்கெல்லாம் ம். ஊடுருவி போகுதுன்னு பாருங்க. நெத்தியில என்ன ஏற்படுதுன்னு கவனிங்க. உங்க உணர்வை ம். கூர்ந்து கவனிங்க. அசையாம இருந்து கவனிங்கன்றாரு. ம். ஏ, இந்த 2வது ஸ்டெப் புரியுதுங்களா? புரியுது. ம். ஆ. அப்ப இந்த ஸ்டெப்ல நீங்க கரெக்ட்டா கவனிச்சுட்டு இருக்கும்போது, ம். உங்களுக்கு அந்த பிராணன் நீங்க அவ்வளவு நேரம் பண்ணது 1, 1 1/2 மணிக்கூர்லாம் சேர்ந்தா உடம்புல ஃபுல்லா ஏறிரும். நான்லாம் 3 நிமிஷம், ம். 5 ம். நிமிஷம் காமிக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்ம சரியா அந்த பாதை சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா, நல்லா ம். ஃபுல்லா அப்ப நாடி நரம்புகள்லாம் நிறைஞ்சு நிமிர்ந்துரும். அந்த பிராணன். ம். ம். புரியுதுங்களா? அப்ப ம். நிறைஞ்சு இருக்கும்போது எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு வரும். அதாவது ஒரு ம். ஸ்ட்ராங் சரிங்களா? ம். அப்ப அந்த உறுப்புகள் எல்லாமே அந்த ஊக்கமா இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரென்த்தா ம். இருக்கிறது தெரியும். சரிங்களா? ம். ம். அப்போ இந்த அளவுக்கு நீங்க பண்ணதுக்கு அப்புறம், அந்த சுகம் எடுத்துட்டு இருக்கும்போது, ம். அவ்வளவு நேரம் பிராணன் வந்து எல்லாம் நிறைஞ்சிருந்தத வச்சு, உங்களுக்கு ம். அப்படியே ஒரு சுகமா அந்த சுகத்த மாத்திரம் ஓய்வு எடுத்த உடனே, ம். மனசுக்கோட இயல்பு என்ன தெரியுங்களா எப்போதுமே? சும்மா ம். இருந்தா ம். எதுவும் நினைக்காம சும்மா இருந்து தான் நீங்க தூங்க போறீங்க இல்லீங்களா? ஆமா, ஆமா. ம். மாரி இந்த சுகம் எடுத்த உடனே, அது ம். என்ன பண்ணும்னா, நம்ம ஒண்ணும் நினைக்க வேண்டாம். இந்த சுவாசத்த மட்டும் கவனி. வேற வேலை ம். உனக்கு கிடையாதுன்னு சொன்ன உடனே, என்ன ம். நடக்குதுன்னு ஒருமுகப்பட்ட தன்மை வந்த உடனே, அந்த ம். ஒருமுகப்பட்ட தன்மையில இயல்பா தூங்குற தூக்கம் மாரி போகுது உள்ள. ம். ம். தூக்கத்துக்கு போற மாரி போனாலும், தூங்கும்போது இருக்கிற நிலைமை விழித்திருக்கும்போது வேணும்னு சாமி சொல்றாரு. அதான். ம். அந்த நிஷ்டையில வந்து உங்களுக்கு நீங்க உள்ள போறது தெரிஞ்சு உள்ள போறீங்க. ம். தெரியாம போறது வேற. இப்ப உங்களுக்கு நிஷ்டை கூடுதுங்கிறது அந்த சாந்தியில இருக்கும்போதே தெரியும். அதான். ம். இப்ப கொஞ்ச நேரத்துல தூங்கிருவீங்கன்னு சொல்றீங்க. சில பேர் சொல்லி அடிச்சு தூங்குவாங்க. 2 நிமிஷத்துல ம். தூங்கிருவேன். 10 செகண்ட்ல தூங்கிருவேம்பாங்க. கொறட்ட போட்டுருவாங்க. அதே ம். மாரி சில பேருக்கு அந்த இது இருக்கிற மாரி நமக்கு நிஷ்டை வர்றது தெரியும். ம். 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 இப்ப இந்த நிஷ்டை வரும்போது பிராணன் உள்ளில அடங்கும். ம். ம். உள்ளில அடங்கக்கூடிய அந்த நிலை வந்து எவ்வளவு நேரம் நீங்க பிராணாயாமம் பண்ணி அந்த எனர்ஜி உங்கட்ட இருந்ததோ, அல்லது ம். மனதுக்கு வேலைகள் எதுவும் இல்லங்கிற ஒரு அமைதி இருந்ததோ, ம். அவ்வளோ ம். நேரம் வரைக்கும் உள்ளில இருக்கும். ம். ம். அப்புறம் மெல்ல அதுலருந்து மெல்ல வெளிய வரும். இது வந்து ம். நம்ம ஜபிக்கும்போது சாதாரணமா ஒரு 35 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு ம். நி அ நிஷ்டைன்னு சொல்லி பொதுவா சொல்லிர்றோம். அல்லது 20 நிமிஷம் சொல்லிர்றோம். ம். அப்போ 60 நிமிஷம் கரெக்ட்டா போயிருது. கடைசியில ஒரு ஜெபம்னு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் ஆத்ம நமஸ்காரம் சொல்லி முடிச்சுக்கிறோம். அது பொதுவான ஆமா. சபைகள். பொதுவான ம். சபைகள் நம்ம எங்கேயாவது நிஷ்டைக்கு போனா கீழ விழுந்துருமோங்கிற ஒரு எண்ணத்திலேயே என்னமோ, நம்ம யாரும் ம். ஆழ்ந்த நிஷ்டைக்கு போறதில்ல. ம். 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 போகவங்க பழகுனவங்க போகலாம். என்ன? அப்ப சில ஆமா. பேருக்கு கொஞ்ச நேரம் இருந்தேன்னே தெரியல அப்படிங்கிற மாரி பிரம்ம தட்டுன மாரி இருக்கும். ம். என்னமோ ம். ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் நீங்க புருவ மத்தியில கவனத்தோட இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ம். இப்படிதான் சரிங்களா? அப்ப ம். நிஷ்டை ம். இப்படிதான் நடக்குது. சரியா? இப்ப இதுல மென்மையா அந்த வெப்பக்காற்று வெளிய வர்றது கரெக்ட்டு. ஆனா, ம். 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 வெளிய வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ம். கரெக்ட்டு. ஆனா ம். உள்மார்க்கம், ஜீவனுடைய உள்மார்க்கம், அதாவது மெயினா குதத்வாரம்.
அப்ப ம். பிரம்மர பாதை அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தமா இருக்கோ, அந்த ம். அளவுக்கு மூக்கு வழியா அதிக காற்று வராது. ம். ஆனா, அதே அளவுக்கு உங்க மனம் வெளி விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கும்போது தான் வெளிய வராது. ம். நீங்க வெளி ம். விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா, கொஞ்சம் பிராண நஷ்டம் வெளிய நஷ்டம். வந்துரும். சரிங்களா? ஓகே, ஓகே. இப்ப சரியா புரிஞ்சுதுங்களா? அதான் சாதாரண சுவாசம் தான் அந்த நிலை. நிஷ்டை இருக்கும்போது. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆ அதுதான் அதான். தூங்கும்போது சாதாரண சுவாசத்துல தான் தூங்குறீங்க. அதான். ஓகே, ஓகே. தூங்கும்போது அது இப்படிதான் தூங்குறீங்க. அதேதான். அதான். தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரண சுவாசத்துல தானே தூங்குறீங்க. ஆ, ஆ, ஆ. தூங்கும்போது இருக்கிற நிலைமை தான் விழித்திருக்கும்போது வரணும்னு சாமி சொல்றாரு. ஓகே. நன்றி ஐயா. அப்புறம் ஆ, இன்னொரு கேள்வி ஐயா. அந்த ஆமா. சிவன் சொத்து குலநாசம்ன்றாங்களே அது. அது வந்து சுக்கிலத்த பத்தி சொன்னது. ஆ. சுக்கிலம் சாமி சொல்றாரு, என்னிடத்திலிருந்து ஒரு சொட்டு சுக்கிலத்தை கூட வீணாக்க முடியாது. அப்படி ஓ! இலக்குவதற்கு இந்த உலகத்துல ஆள் இல்லைன்னு சாமி சொல்றாரு. ஓ! சரிங்களா? ஆஹா. சாமி திருமணம் பண்ணியிருக்கலாம். எத்தன திருமணம் வேணா கூட பண்ணியிருக்கலாம். சாமி ஆ. யாரும் கேட்கவும் முடியாது. என்ன? அதான். ஆ, 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 ஆ. நபிக்கு ஆன்மீகக்காரன்னு சொன்ன மாரி சொல்லியிருந்திருக்கலாம். ம், ம், ம். ஆனா சாமி அத செய்யலைல்ல. அதான். அவருக்கு அது உண்மைன்னு தெரியும். அதனால தான் நம்மள ஒரு எவ்வளவு மோசமான வார்த்தையில ஒரு மாணவன திட்டக்கூடாதோ, ஆ, ஆ. அந்த நம்மள வந்து அவ்வளவு மோசமா திட்டுற ஒரே இடம் சித்த வேதத்துல அந்த ஒண்ணு தான். அதுதான். "உன்னுடைய சொந்த சொத்தை திருடி தின்பவன்கிறாரு." ஆ, ஆ, ஆ. அதான். என்ன சொல்றாரு பாருங்க. ம், சொந்த ம், வீட்ல ம். சொந்த சொத்தையே திருடி சாப்பிடுறவன்ங்கிறாரு. ம், அது ம். என்ன அதோட வட்டி வாங்கி சாப்பிடுற மாரி உபஜீவனம் செய்யறதுக்கான சொத்த போயிட்டு, நீங்க ம். திருடி சாப்பிடலன்றாரு. இல்லையா? ம், ம், ம். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? புரியுது. அப்போ அத நாசமே பண்ணலன்னா ஐயா, அப்ப ஜெனரேஷனே டெவலப் ஆகாது. அப்படியே போயிடுமே! நீங்க சொல்றது சரி. அதுக்கு ஆ, சிதாகாச கதையில நான் ஏற்கனவே அந்த வார்த்தை சொல்லியிருந்தேன். ஆ, ஆ, சிதாகாச நித்யானந்த சாமி சொன்ன மாரி, ஆ. நீங்க வந்து ஒரு புரிதல் அதாவது ஒரு இப்போ எதுக்கு திருமணம் செய்கிறார்கள்ன்னு ஒரு இது சொல்லுது. பழைய காலத்து நூல்கள்லயும் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆ, என்னன்னு ஓகே. அதாவது இந்த ஜெனரேஷன் வேணுங்கிறதுக்காக தான், சந்தானம் வேணுங்கிறதுக்காக தான் போகம் பண்றாங்களே ஒழிஞ்சு, ஓகே. ஆ, போகம் வேணும்னு சம்யோகம் பண்ணுவதில்லை. ஆ, ஆ. ரைட். சந்தானம் தான் நோக்கம். புரிஞ்சதுங்களா? அந்த ம், சந்தானம்ங்கிறது ஒரு நோக்கம் முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க சம்யோகம் பண்றதில்ல. ம், அதனால தான் விவேகானந்தர் மாரியே வேத நூல்கள்லயும் என்ன சொல்றதுன்னா, ஒரு நரமுடிய பார்த்துட்டாலோ, அல்லது ம், உன்னுடைய பையனுக்கு உபநயனம் கல்யாணம் பண்ணிட்டாலோ, 5 வயசுல ம், ம். 40 ஆகிவிட்டாலோ, நீ சன்னியாசியாக மாறிவிட வேண்டியது. 40 ஆமா. வயதுக்கு மேல் இல்லற பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட், கரெக்ட். ம், ம், ம். பள்ளியில மத்தவங்கலாம் ஒரு இது என்ன சொல்றாங்கன்னா, மாதம் இருமுறையோ, அல்லது ம், ம். மாதம் ஒரு முறை போகம் வைத்துக் ம், கொள்ளலாம். ம், ம். அப்படிங்கிற ரீதியில அவங்க சொல்லிக் குடுத்துருக்காங்க. சரிங்களா? கரெக்ட், அப்ப கரெக்ட். நம்ம வந்து வித்தியார்த்தி இத புரிந்து கொள்ளும்போது, அதான் 2 பேரும் ஆணும், பெண்ணும் இத உபதேசங்க ம். வாங்கும்போது இத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப பயிற்சி அதான். பண்ணும்போது அதோட தன்மை அவங்களுக்கு வந்துரும். அப்ப ம், அவங்க ம். அதுக்கு தகுந்த ஆகாரங்கள சாப்பிடுவாங்க. அதெல்லாம் அதான். சேர்ந்து நடவடிக்கைகளும் இருக்கும். அப்ப அவங்க தூய தன்மைக்கு வந்துருவாங்க ம். அப்படிங்கிறது. அப்புறம் மரத்திலிருந்து பூ உதறலாம். நீங்க ஏதோ அலைச்சல், திருச்சலோ ஆமா, ஆமாங்க. ஆ. உங்களுக்கு பாதிப்பு உண்டாகலாங்கிறாரு. அதிக குளிர், அதிக பனி, ஏதோ மருந்து ஆமா. சாப்பிட்டீங்க. ஏதோ ஒரு காரணம். இது ஆ. காரணமே வேண்டியது. அது வந்து ம், இல்லாம போகலாம். அது ம், வேஸ்ட் ம், ஆகலாம். அது ம். வந்து மரத்திலிருந்து பூ உதிர்றது போல. ஏதோ காரணத்தினால உதிருது இல்லையா? ஆமா, ஆமா. இந்த முழுமை இந்த மாரி பூ உதிர்ற மாரி, அது ம். தப்பில்ல. மரம் தான் விடக்கூடாதுங்கிறாரு சிதாகாச ஓகே, கதையில நித்யானந்தா. ஓகே, ஓகே. சரிங்களா? அந்த மாரி ஓகே. தான் சிவன் நம்ம பாதுகாக்க வேண்டியது. அப்படி ஓகே. பாதுகாக்கும்போது, அத மணியாகி கட்டி நிறுத்தினால் ம். நமக்கு ரத்த வித்தை செஞ்ச மாரி. அ, அ, ம். அப்படித்தான் நம்ம செய்ய வேண்டியதுங்கிறாரு. இப்ப புரிஞ்சதுங்களா? ஓகே, ஓகே. நன்றி ஐயா. நமஸ்காரம். ரமேஷ். ஐயா நமஸ்காரங்கய்யா. ஸோ இன்னைக்கு நமஸ்காரம். ஒரு நல்லா நல்ல இருக்கீங்க? ஒரு கதி சம்பந்தமான ஒரு டாபிக்கு. ஆ. அதுவே நல்லா நே இன்ட்ரெஸ்டாக இன்னைக்கு போயிடுச்சு. பாலசுப்ரமணிய ஐயாவும் நீங்களுமே நெறைய துல்லியமா இவ்வளவுக்கு மேல யாரும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாத்துலயும் புகுந்து நடைமுறை பிராக்டிகலா செல்போன்லாம் உதாரணம் சொல்லி ரொம்ப அழகா தான் சொன்னீங்க. கேட்டுட்டு தான் இருந்தேன். நமக்கா இருந்தது எல்லாம். எல்லாம் அழகா அற்புதமா சொல்றீங்க. ஆனா நல்ல மனசுல பதியிற மாரி சொல்றீங்க. இன்னொன்றுங்கய்யா, இப்போது நமக்கு நேரம் வந்து பார்த்திங்கன்னா 9:50 ஆயிடுச்சு.
சரி. ஸோ நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேங்கய்யா. அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த செஷனை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு நீங்கள் அந்த ராமாயணம் டாபிக் 3வது பாகம் வச்சுக்கலாம். ம். அப்போ அப்படி நமக்கு பண்ணிக்கலாம். ஃப்ளோவாக போகிறது ஈஸியாக இருக்கும். அது செய்யலாம். நீங்கள் நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீட் பண்ணும்போது சாமியா ஆசிரமத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். அன்னைக்கு மீட் சரி. பண்ணும்போது இந்த நடுநேரை வந்து எடுக்க வேண்டாம்னு என்ன சொன்னீங்க. ஏன்னா அப்போ தான் நான் முடி கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்ததுனால அந்த சைடு நேர் ஓ. என்ன ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நடுநேருக்கு வந்துருச்சு. சரி. ஆண்கள் வந்து இந்த வகுடு எடுத்து சீவக்கூடாது. பெண்கள் சீவலாம், ம். ஆனால் ஆண்கள் சீவக்கூடாது. ஏன்னா அங்கே ஒரு நரம்பு இருக்கிறதா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லியிருந்தீங்க. ம். ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை இங்கே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது. நானே மறந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அது சொன்னவங்க மறந்தாலும் கேட்டவங்க மறக்கக்கூடாதுங்கிற மாதிரி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சந்தோஷம். அதான் நடுவகிடு எடுத்து செய்வறதுக்கு அந்த மேல இருக்கிற அந்த நரம்பு வந்து நம்ம